நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் அடியனுடைய அன்பின் வார்த்தைகளை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட சகோதர அறிவித்த பிரகாரமாக மத்திய 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மையமாக வச்சு கூட ஒரு பாடத்தை நம்ம ஒரு சிறு தியானத்தை நம்ம அமைத்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது ஆயத்தம் என்ற தலைப்பின் கீழே கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலும் கூட சிறு தியானங்களை நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது ஆயத்தம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எது ஆயத்தம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? ஆயத்தம்னு சொன்னாவே நம்ம எதை சொல்லலாம்? ஆயத்தம் அப்படின்னு சொன்னாவே, ஏன்னா இது நம்மளுக்கு புதிய தலைப்பு அல்ல, ஏற்கனவே நம்ம கேட்கப்பட்ட தலைப்பு தான். ஆயத்தனாவே நம்ம என்ன சொல்லலாம்? எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது ஒரு ஆயத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆயத்தன்றதை பார்த்தீங்கன்னா அது ஒரு தயாரிப்பு, முன்னேற்பாடு, தயாரான தன்மை, இந்த மாதிரி வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆயத்தமாக இருக்கிறன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரியதான அவசியம். ஆனால் ஆயத்தம் நம்ம இல்லாமல் இருந்துட்டுனா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு போருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோ. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எதிரி நாட்டுகள் வந்து அந்த தேசத்தை பிடிக்க வராங்களோ இல்லை சங்கரிக்க வராங்கன்னு வச்சுக்கோ, அவங்க முழுவதும் ஆயத்தமாக இருந்தாங்கன்னா அந்த தேசத்தை என்ன பண்ணிடலாம்? அவங்க காப்பாற்றிடலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா வாழ்க்கையிலோட எல்லா நிகழ்வுமே அதே மாதிரி தான். உதாரணத்துக்கு இப்போ அரசியல் இங்கே நடத்துகிறாங்க. இப்போ அரசியலுக்கு அவங்களுடைய கட்சிகளை வந்து எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன ஆகும்? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆயத்தம் என்கின்ற ஒரு தலைமை நம்மளுக்கு மிகப்பெரியதான முக்கியமாக காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் இந்த நிகழ்வுக்கு இந்த பஸ்கா நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். இந்த பஸ்கா நிகழ்வுக்கு நம்ம எதுக்கு ஆயத்தமாக இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? பஸ்கா நிகழ்வுக்கு எது ஆயத்தமானு கேட்டிங்கன்னா பஸ்காவுக்கு தான் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வருது நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வசனத்தை நம்ம படிக்கலாம், அதிலே படிக்கலாம். மத்தேயு 26:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிக்கிறதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். சரி, அப்போஸ்தலர்கள் வந்து இது கேட்குறாங்க நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து அப்போஸ்தலர்கள் வந்து கேட்குறாங்களா இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இல்லை. மத்திய 27:17 பார்த்தீங்கன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதலாம் நாளிலே சீசர்கள் இயேசுவின் இடத்துல வந்து பஸ்காவை புசிப்பதுக்கு நாங்கள் எங்கே ஆயத்தமான சித்தமாக இருக்குன்னு கேட்குறாருன்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரா எப்படி? ஏன்னா இயேசு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சீஷர்கள் தான் ஏற்கனவே முன்னாடியே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற மாதிரி, அப்புறம் தான் ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 19ஆம் வசனத்தில் விட்டுற வேணாம். ஸோ இதே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம படிச்சிடலாம். லூக்கா 22:7 ஃபர்ஸ்ட் படிங்க. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். ஓகே, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஏன்னா மத்தியில் நீங்கள் பார்க்குறப்ப சீஷர்கள் தான் இயேசுவின் இடத்துல வந்து கேட்குறாங்க, இயேசு தான் அதுக்கப்புறம் பதில் சொல்கிற மாதிரி வருகிறது. ஆனால் லூக்கால என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு இயேசு தான் சொல்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமே யார்? நம்மளுடைய மீட்பராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் பார்க்குறோம். எல்லாமே அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு முன்னாடி இருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறவரே அவர் தான் வர்றான்னு பார்க்குறோம். சொல்கிறாரு. அப்புறம் 7ஆம் வசனத்தில் அப்படி 8ஆம் வசனம். அப்பொழுது 8ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் போதுங்க சிஸ்டர். இந்த நிகழ்வு இதுக்கு அப்புறம்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சீசர்கிட்ட சொன்னார். சீசரில் யார் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரும் யோவானும் போய் வந்து அங்கே ஒரு தண்ணீர் கூட ஒரு எருசலேமுக்கு நகரத்துக்கு அங்கே தண்ணீர் கூட சுமந்து வருவாங்க. அங்கே ஒரு நபர் வருவார். அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க எங்கன்னு கேட்குறப்ப அவர் மேல் வீட்டாரைக்கு அழைப்பார். அவர் கம்பளம் முதலானவர்களை விரித்து அவங்களோட மேல் வீட்டாரைகளை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே பஸ்காவை ஆசரிக்கும்படி அவங்களுக்கு வந்து இடத்த உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீஷர்லாம் அதை தகுந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்காவை அவங்க லிட்டரலான ஒரு விஷயத்தை ஆயத்தம் பண்ணக்கூடியதான ஒரு காரியம். இப்போ இதை ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பஸ்காவை ஆயத்தம் பண்ண காரியம் பேதுருவையும் யோவான்ட்டு ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்கிறோம், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பேதுருட்டு யோவான்ட்டு ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா மற்ற சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
மூத்த சகோதரிகள், 2வது பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேருமே கூட்டாளிங்க. வசனத்தின்படி பார்க்குறப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொல்ல வருது நம்ம பார்க்குறோம். இப்போ பேதுரு, யோவான்ட்ட ஏன் வராங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பஸ்காவை நம்ம புசிப்பதுக்கு தகுதியா இருக்கும்படிக்கு பேதுரு, யோவானை வச்சு நம்ம ஒரு சிலர் விஷயத்தை நம்ம மென்ஷன் எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பேதுரு எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்? முன்னாடி செய்யணும் சொல்ல வருவார்னு பார்க்குறோம். யோவான் எப்படிப்பட்டவர்? அன்பானவர்னு பார்க்குறோம். ஸோ பஸ்கா நிகழ்வு காரியம் இந்த 2 தன்மை நம்மள்ட்ட காணப்பட்டுச்சுனாவே நம்ம எப்படி இருக்கணும்? கடவுளுடைய செயலை செய்வதற்கு எல்லாத்துலேயும் நம்ம முன் வரணும். 2வது எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். இது 2 சிம்பிள் உதாரணம் தான். ஓகேங்களா? இப்போ பஸ்காவுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும், பஸ்காவுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பஸ்கானுடைய காரியத்தை மாத்திரமல்லாத படிக்க நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் இந்த பேதுரு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எந்த விஷயத்திலையும் அப்போஸ்தலர் 12 பேருக்குமே 11 பேருக்கு அவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே ரோல் மாடல், எல்லாமே பண்றதுல அவர் தான் முன் உதாரணம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் எல்லா விஷயத்திலையுமே முன்மாறது யாரு? பேதுரு தான் வராரு. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, அவர் நல்லது செய்யறாரு, சில டைம்ல என்ன பண்றாரு? கடிந்து கூலப்படுதும் வாங்குறாரு. இதுதான் பஸ்காவினுடைய விஷயத்தை பார்க்கும்பொழுது ஆயத்தம் பண்ணுகிறதான ஒரு விஷயம். இப்போ நம்ம பஸ்காவை நம்ம தகுதியாக ஒரு ஆசரிக்க வேணும்னு சொன்னால் இந்த குணாதிசயம் நம்மள்ட்ட காணப்படணும். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம பேதுருன்ற பார்க்கும்பொழுது அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாறை. சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கல் அப்படின்னா அந்த கல் மேலே கட்டப்படுவதற்கு அவர் ஒரு கல்லாக காணப்படுகிறார். அதுதான் முன்னுதாரணமாக வருது. அப்போ கடவுளுடைய செயலை எந்த அளவுக்கு நம்ம முன்னுதாரணமாக வருகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பஸ்காவை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்க முடியும்னு நம்ம பார்க்குறோம். 2வது விஷயம் யோவான். யோவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னா அன்பானவராக காணப்படுகிறார். ஸோ இந்த பஸ்கா தன்மையில் மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு என்ன வேணும்? அன்பு காணப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இவங்க லிட்டரலான பஸ்காவை ஆசரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையிலுமே இவங்க பஸ்காவை இந்த லிட்டரலாக ஆசரிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே அந்த பஸ்காத்துக்கு உண்டான காரியத்தை அவங்க ஆயத்தமாக இருந்திருக்கிறாங்களான்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? 12 பேரும். உதாரணத்துக்கு அவங்க என்ன பஸ்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து ஆடு கீரை அதெல்லாம் கூட எடுத்து புசிச்சிருக்கலாம். ஆனால் புதிய உடன்படிக்கையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதையும் அவங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பண்ணாலுமே அவங்க அவங்களுடைய மனநிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற போல மனநிலையை காணப்பட்டுச்சா அப்படின்னா? அவங்க அப்பத்தை ஒரு வேளை சொல்கிறேன் இப்படி வச்சுக்கலாம். அவங்க அப்பத்தை ரெடி பண்ண சொன்னாங்க, பண்ணாங்க. ரசத்தை ரெடி பண்ண சொன்னாங்க, பண்ணாங்க. அவங்க பேருக்கு நம்ம அடையாளம் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய மனநிலை, அவங்களோட செயல்திறன் எப்படி இருந்துச்சு? புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது லிட்டரலான விஷயத்தை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிற ஏற்ற அந்த மனநிலை இருக்குதுல்ல, அவங்க ஆவிக்குரியதான விஷயம் காணப்படுகிறதுல அந்த விஷயத்தில் அவங்க சரியா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இதே தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இதே தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பஸ்காவை அனுசரிக்கிறோம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம பஸ்காவை நம்ம தேவைப்படுதுன்னா உதாரணத்துக்கு பஸ்கா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம அனுசரிக்கணும்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு அப்போ தேவைப்படுது, ரசம் தேவைப்படுது, அதுக்கு உண்டான இடம் தேவைப்படுது, அதுக்கு தயார் நிலைமை தேவைப்படுது. இதெல்லாம் யார் பண்ணுறா? அது நம்ம இடத்துல யார் பண்ணுறா? சகோதரர் தான் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாமே ஒரு நபர் பண்ண முடியுமா? அப்பம், திராட்சை ரசம், ஆயத்தம் இதெல்லாம் ஒரு நபர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதே ஒரு நபர் பண்ண முடியாது அப்படின்னா இது ஏன்னா பஸ்காவினுடைய நிகழ்வெல்லாம் கழிச்சு பார்க்கும்பொழுது எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த பஸ்காவினுடைய நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியாக கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதே தான் சீஷர்களுடைய மனநிலையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? உதாரணத்துக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ண சொல்கிறப்போ ஆயத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் லிட்டரான ரீதியாக அவங்க வந்து ஆயத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மன ரீதியாக இன்னும் என்ன ஆகலை. இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலான விஷயத்துக்கு நம்ம வந்து ஒற்றுமையாக வருவோம். ஆவிக்குரிய விஷயத்துக்கு நம்ம ஒற்றுமையாக வரமான்ற கேள்வியோட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பஸ்காவை லிட்டரலாக நம்ம அனுசரிக்கிற முறை இருக்குதுல்ல, அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சரிசமமாக ஒரு வகையில் நம்ம இறங்கி பண்ணலாம். ஒவ்வொருத்தர் விஷயமா நம்ம இது பண்ணலாம். ஆனால் அந்த ஆவிக்குரிய விஷயத்தையுமா நம்ம இறங்கி பண்ணுறோமா அப்படின்னா ஒரு கேள்வியோடு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது போல் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சீஷர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஓகே, இந்த பழைய புளித்த மாவை கலைந்து போடுங்கன்னா உங்களுக்குள்ளார பாவர்கிறதான தன்மைகளை எல்லாவற்றையுமே கலைத்து போடுங்கள் அப்படின்னு சொல்ல வருகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பஸ்காவை அனுசரிக்கிறோம்ல, இப்போ இந்த பஸ்காவை அனுசரிக்கிற முறை நம்ம சந்தோஷமா அனுசரிக்கணுமா துக்கமா அனுசரிக்கணுமா அப்படின்னு கேட்டா
ஏன் சந்தோஷமா அனுசரிக்கணும்னு சொல்லப்படுகிறது? உதாரணத்துக்கு நம்ம பஸ்காவை அனுசரிக்கிறோமே, காலங்காலமா நம்ம சந்தோஷமா தான் அனுசரிக்கிறோமான்னு கேட்டா, ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சிட்டாரு, அதனால தான் துக்கமா காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, 3ஆம் மணி வேலையில பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்துச்சு, அதனால நம்ம வந்து துக்கமா காணப்படுகிறோமா அப்படின்னு சொல்லலாமா? பஸ்காவை நம்ம எப்படி அனுசரிக்கிறோம்? ஏன்னா நம்ம பஸ்காவை அனுசரிச்சுட்டு நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பேசாம என்னமோ நம்ம போயிடுறோம். அது போற ஒரு சுச்சுவேஷன்லாம் வருது. இப்போ பஸ்காவை நம்ம எப்படி அனுசரிக்கின்ற ஒரு கேள்வியோட நம்ம வரணும். அது சந்தோஷமா அனுசரிக்கலாமா, துக்கமா அனுசரிக்கலாமா அப்படின்னு தான் கேள்வி. சொல்லலாம் எப்படி எப்படி இருக்கலாம். அது சந்தோஷமா அனுசரிக்கலாமா, துக்கமா ஃபர்ஸ்ட் பஸ்காவை என்னன்ற சொல்லப்படுகிறது வேதம் நம்மளுக்கு. பஸ்கான்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னவா சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே நம்ம படிச்சிடலாம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குண பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்ப துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இதை பண்டிகைன்னு சொல்லும் பொழுது இதை நம்ம எப்படி அனுசரிக்கிறது? பண்டிகையை நம்ம எப்படி அழுந்துகிட்டு அனுசரிப்போமா, இல்லை துக்கமாக அனுசரிப்போமா, இல்லை அமைதியாக அனுசரிப்போமா, இல்லை மௌனமாக அனுசரிப்போமா, எப்படி அனுசரிப்போம்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்காவுக்கு முக்கியமான நிகழ்வை 7ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறான்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்து நம்மளுக்கு பலியிடப்பட்டிருக்கிறான்னு சொன்னா கிறிஸ்து நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரு? கிறிஸ்து நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரு, என்ன தருகிறான்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவே நம்மளுக்கு உணவாக தருகிறான்ற போது அது எப்படி நம்மளுக்கு வருத்தமா காணப்படும்னு கேட்குறேன். இப்போ அது சந்தோஷமா வருத்தமா? சந்தோஷமா தானே வருது. ஆனால் நம்ம சந்தோஷமா அனுசரிக்கிறோமா? ஏன்னா உதாரணத்துக்கு நீதிமொழி பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிச்சிடலாம். ஒரு வசனம் பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும். அப்ப விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம போஜனமோ ஒரு விருந்தோ பண்றோமா, அது சந்தோஷம் குடிக்குமா, வருத்தத்தை குடிக்குமா? அது சந்தோஷம் தானே குறிக்கும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உண்ணுகிறன்ற அந்த மனநிலையோட நம்ம இருக்கிற, நம்ம சந்தோஷமா உண்ணணுமா, துக்கமா உண்ணணுமா? அதே மாதிரி திராட்சை ரசம் ஜீவனுள்ள ஒரு களிப்பாக்குன்னா, திராட்சை ரசமா சந்தோஷப்படுது. நம்ம உண்றது திராட்சை ரசம் ரத்தமாக அடையாளமா நம்ம எடுக்கிறோம். அப்ப அந்த திராட்சை ரசமும் நம்மளுக்கு சந்தோஷம் தர வேண்டியதா இருக்குது. ஆனா இதெல்லாம் சந்தோஷத்தை குறிக்கிறதா இருந்தாலுமே அதை நம்ம என்ன மலையோட நம்ம ஆசரிக்கின்றதா ஒரு கேள்வி. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த விருந்துன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராபோஜன் நம்மளுக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அது போஜனம் அப்படின்னாவே மனுஷனுக்கு சந்தோஷம் தானே, ஒன்றனாவே சந்தோஷம் தானே. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஏன் வருத்தமாக காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த உண்றதுக்கு உண்டான தகுதி நம்மள்ட்ட காணப்படுச்சுன்னா சந்தோஷமா இருக்கலாம். கரெக்டாக அதானே உண்மை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு சிம்பிள் உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்படி எனக்கு ஒரு தோணுச்சு, அந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு போல் ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுங்க. உதாரணம் ஒரு போல் ஸ்டேஷன் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு விருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நிறைய பேர் அழைக்கப்படுறாங்க. ஒரு திருடருங்க, மற்ற இந்த மாதிரி குற்றவாளிகளாம் அழைக்கப்படுறாங்க, நல்லவங்களும் அழைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த திருடங்க குற்றவாளிகளாக காணப்படுகிறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட நிறைய பேர் மாட்டாமல் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு விருந்து பண்ணுறாங்க, கட்டாயம் வரணும். அந்த இடத்துக்கு போகும்பொழுது தப்பு பண்ணாதவங்க ஓகே, தப்பு பண்ணவங்க அந்த இடத்துல அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் வந்துதான் ஆகணும். தப்பு பண்ணல, தப்பு பண்ணவங்களும் கண்டிப்பாக வந்துதான் ஆகணும். வரலன்னா என்ன பண்ணுவாங்க? பயந்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய மனநிலை. இப்போ நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம எந்த தவறு பண்ணல அப்படின்னா நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய உதாரணத்துக்கு நம்ம சிம்பிளாக சொல்லலாம், நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளியாக நம்ம தீர்க்காத இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நிச்சயமாக அது சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளியாக தீர்த்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ அந்த ராபோஜனத்தை நம்ம வந்து சந்தோஷமா உண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நம்மளோட சந்தோஷமா இருக்கணும், நம்மளுடைய மனநிலை சந்தோஷமா இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? அதை நம்முடைய வாழ்க்கை தளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாழ்வதற்கு உண்டான வழிகளை நம்ம அமைத்து கொண்டு வாழணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. இது மெய்யே. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து அவர் பிடியை முடிப்பதே எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யான போஜன்ற அவர் உண்றதே வந்து பிதாவினுடைய சித்தமே மெய்யான போஜமான்றாருன்னா அவர் நம்மளுக்கே உணவாக கொடுக்குறப்ப அது எப்படிப்பட்ட போஜனமா இருக்கும்? அப்படின்னா அந்த சரீரம் முழுவதும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைந்ததாகவே காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
இப்போ அந்த சரீரத்தை உண்ணுகிற நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ அந்த சரீரத்தை உண்ணுகிற நம்ம எப்படிப்பட்டவராக காணப்படுகணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதை பார்க்கும்பொழுது 8ஆம் வசனத்தில், ஆதலால் புளித்தமாவோட அல்ல, பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு என்னும் அப்பத்தோடு பண்டிகைகளை ஆசரிக்க கடவும் அப்படி வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பழைய இந்த புளித்தமாவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாவம் அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த துப்புரவு உண்மைன்னு சொல்ல வருகிறது இல்லை, இந்த துப்புரவு உண்மைன்னு வருதுன்னு சொல்லுறது இல்லை. இந்த துப்புரவுனா என்ன, உண்மைனா என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு, துப்புரவுன்ற வார்த்தை இந்த இடத்துல தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துப்புரவுனா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிளீனிங்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். இதே இந்த துப்புரவுன்ற வார்த்தை நீங்கள் ஆங்கிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா சின்சிராட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை, நேர்மை வருகிறது நம்ம பார்க்குறோம். இதை ஏன் சொல்ல வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம துப்புரவு உண்மைன்னு சொல்ல வருகிறது இல்லை, இந்த துப்புரவு உண்மை நம்ம யாருக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? துப்புரவு உண்மை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு இருக்கணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னு வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவோம், பிதாவாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வருகிறான்னு பார்த்தோம். ஆனால் அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்றதான மெயின் மேட்ரு. நம்ம என்ன சொல்கிறோம், பிதாவாகிய கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்போம், வேற யாருக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்படி தானே வசனம் சொல்கிறது. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது, துப்புரவு உண்மைன்னா வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும்பொழுது அதை நம்ம படிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கே ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம உண்மையாக இருப்போம், மற்ற யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வசனத்தை நம்ம படிக்கலாம் ஒவ்வொன்றா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்ப அவரு நம்மளுக்கு உண்றதுக்கு கொடுத்துருக்கிறாருல ராபோஜனமா, அப்போ அந்த ராபோஜனமா உண்றதுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளும் என்ன பண்ணோம்? உதாரணத்துக்கு நம்ம இந்த பாட்டில் பாடுறப்ப கூட நம்ம என்ன பண்ணணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் வருது. யாருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு. தேவனுக்கு நீ ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுன்றது நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவ? அதுதான் அன்பு. அதான் சொல்லுகிறாரு. அப்படியே 16 வசனத்துல 23 முடிக்க அப்படியே படிக்கலாங்க சிஸ்டர். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்து கொள்கிறது எப்படி? அப்போ ஒரு சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வருத்தம் இருக்கும் பொழுது, அவன் எவ்விதமான சூழ்நிலை இருக்கும் பொழுது, சில தருணங்கள் அவன் ஏந்திரிக்க முடியாத ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுது, அது பணமாற்றல எது வேணா வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவனை போய் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நீங்க தேவ அன்பு உனக்கு எப்படி நிலைநிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் சிஸ்டர். என் பிள்ளைகளை, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யணும். வசனத்தினாலும் நான் நாவினாலும் ஈஸியா பண்ணிடலாம், யார் வேணாலும் பண்ணிடலாம். வசனம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், நாவினாலும் பண்ணிடலாம். அது எப்படி கொண்டு வரணும்? உண்மையினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதுதான் துப்புரவு உண்மை. புரியுதுங்களா? அப்போ உண்மை நிலை நம்ம அடையாம இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம், உண்மை நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம தேவனுக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாரு? அப்படியே அடுத்த வசனத்தை நம்ம படிக்கலாம் சிஸ்டர். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம எந்த மனநிலையோட இருக்கிறோம், நம்முடைய மனசாட்சி எப்படி கூட்டப்படுகிறது? ஏன்னா நம்மளுடைய மனசாட்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனசாட்சியோட பெரியவர் யாரு? பிதாவாகிய கடவுளுக்குறான்னு பார்க்குறப்ப நம்மளுடைய மனசாட்சி எப்படி காணப்படுகிறது? நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாக காணப்பட்டுச்சுன்னா நம்ம எப்படிப்பட்டவனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் சிஸ்டர். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அப்பதான் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மளுடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்காத இருந்தால் நம்ம ஒருவேளை நம்ம மற்றவங்க முன்னாடி நம்ம காட்டிக்க மாட்டோம். நம்ம பர்ஃபெக்ட்டு வேற அப்படி அந்த மனநிலையோட இருக்கலாம். ஆனால் நம்மளோட தனிப்பட்ட விதமாக நம்ம உள்ளான மனுஷன் நம்மளுக்கு நாமளே சில தருணத்தில் நம்ம தனிமையில் பேசுவோம் தெரியுமா? அப்போ நம்மளுடைய இருதயம் நம்ம எந்த தவறல அப்படின்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொன்னிச்சுன்னா ஒருவேளை நம்ம தேவன இடத்துல நம்ம ஆயத்தமாக பாக்கியமாக இருக்கிறோம், அந்த துப்புர உண்மையோடு இருக்கிறோம்னு சொல்லப்படுகிறது. படிக்கலாம் சிஸ்டர். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம்.
நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அப்ப பிதாவின் இடத்துல அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒருவர் இடத்தில் ஒருவர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்காவை நம்ம அனுசரிக்கிற நிலைமை பார்க்கும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கணும், ஒருவர் அன்பா இருக்கணும்னு பார்க்குறோம். நம்ம அன்பே இல்லாமல் வந்து இந்த இடத்துல நம்ம அனுசரிச்சா அது உண்மையா இருக்குமா, அது நேர்மையா இருக்குமா? அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1 யோவான் 4:20 நம்ம படிச்சிடலாம். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரரிடத்தில் அன்பு கூடாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூடுவான்? அப்ப கடவுளிடத்துல ஒரு அன்பு கூர்னு சொல்லியும் தான் சகோதரனை பகைச்சான் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சகோதரர்கிட்ட நம்ம வந்து உண்மை நிலை அடையாம அவங்களை பகைச்சு அவர்களை கோபித்து கொண்டு அவர் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருந்துட்டு நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன், நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்வது நியாயமா? நான் தேவனிடத்துல நேர்மையா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறது நியாயமா? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம என்ன மனநிலையோட இருக்கிறோம், நம்ம பண்ணுறது வந்து சரின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நம்ம யூகிக்கிறோமோ, அது வந்து சில தருணம் நம்மள சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம பண்ட வேறு சூழ்நிலை இருக்கிறோமோ, அதே மாதிரி பிறரையும் நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி பலவீனம் நம்ம ஒத்துக்கிறோமோ பிறரையும் நம்ம என்ன பண்ணணும். அப்படி நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். கண்டிப்பாக மற்ற இடத்துல அன்பு, நான் பாவம் பண்ணுறேனே அதே மாதிரி மற்றவங்களும் பாவம் பண்ணுவோம், அதனுடைய சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு பாவத்துக்கு சப்போர்ட்லாம் பண்ண சொல்ல கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அன்பினால் நம்ம இழுக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 2 கொரிந்தியர் 1:12 நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்து கொண்டோம் என்று எங்கள் மனது உங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்ட பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையோடு நடக்கணுன்றது. உதாரணத்துக்கு நம்ம உண்மையோடு நடக்கின்றதே நம்மளுக்கு பெரிய விஷயமாய் காணப்படுகிறது. ஆனால் வசனம் இங்கே சொல்லப்படுகிறது திவ்ய உண்மையோடு அவங்க நடந்தாங்க. அதை தான் துப்புரவு உண்மையெல்லாம் நடந்தாங்க. அது மாத்திரமல்லாத படிக்கு அவங்களுடைய மனது என்ன சொல்லுகிறது, அவங்களுடைய மனசு என்ன சொல்லுகிறது, எங்கள் மனசு எங்களுக்கு சொல்லும் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ அவங்களுடைய மனசு அவங்கள்ட்ட என்ன காணப்படலை, அவங்க மனசு அவங்களுக்கு குற்றவாளியாக காணப்படலை. இப்போ இவங்க திவ்யோட உண்மை நடக்கிறாங்கல்ல, அந்த திவ்ய உண்மையோட நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது படிக்கலாம். 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று சொல்றாங்க. ஏன் திவ்ய உண்மையோடு நடக்கிறாங்கன்னா அந்த அழைப்பு எப்படிப்பட்டது, இது சாதாரண அழைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த அழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்கிறது, திவ்ய சுபாவம். இந்த அழைப்பு என்ன மிகப்பெரியதான ஒரு உயர்ந்த ஒரு அழைப்பு வருது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த உயர்ந்த அழைப்புக்கு நம்ம வரும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் நம்மளுடைய மனநிலை. ஏன்னா நம்ம கலாத்தியர் 6:2 முதல் நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஓகே. இப்போ மத்திய 11:28 நீங்கள் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு பாரம் சோகர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பாரம் சுமஞ்சினா நம்ம யார்கிட்ட வரணும்னு கேட்குறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது, கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீட்டுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லலாம். அங்கே வந்து பாரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வாங்கன்றாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுன்றாரு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ நம்மளுடைய பாரத்தை கிறிஸ்துவிட்ட கொண்டு போகணுமா, நம்ம பாரத்தை வந்து ஒருவருக்கு ஒருவர் சுமக்கணுமா அப்படின்னு கேட்டால் சரி ஓகே. கிறிஸ்துக்கிட்ட நம்ம போகும்பொழுது நம்மளுடைய என்னன்னு கேட்டிங்கன்னா உலக பாரத்தை விட்டணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம ஒரு பாரத்தை ஒரு நம்ம சுமக்கணும்னு சொல்கிறோம்ல, ஒரு பாரத்தை நான் ஒரு சுமக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வேணும் தான் நான் சுமக்க முடியும். கிறிஸ்துவனுடைய அன்பு
இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிம்பிளாக இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு உண்டான பாரத்தை நான் வச்சுக்கிட்டு நான் பிறருடைய பாரத்தை சுமக்க முடியுமா? ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு எனக்குள்ளார நான் சுயத்தை வச்சா பிறரை சுமக்க முடியுமா? சுமக்க முடியுமா? சுமக்க முடியாத நம்ம பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு பாரத்தை நம்ம ஒரு சுமக்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? சுமந்தே ஆகணும். சுமந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அழைப்பின் ஓட்டத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோன்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நிலைமையில நம்ம சுமக்கிறோமா? எப்படி? அதை நம்ம விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா மத்திய 11ஆம் அதிகாரம் 29 நம்ம படிக்கலாம். மத்திய 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப நம்ம சாந்தமும் மனத்தாழ்மையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதை உங்க மேல சுமத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து ஒரு பாரத்தை சுமக்க வேணும்னு சொன்னா நம்மளோட என்ன மனநிலையோட இருக்கணும்? உதாரணத்துக்கு நம்ம சொல்றதுங்களா, ஒரு பாரம் சுமதுனா சிம்பிளா சொல்றோம், நம்ம சுயம்னு சொல்றோம். சுயம் மாத்திரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பாரத்தை நம்ம சுமக்க வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் அவர் பேசுவதற்கு செவி கொடுக்கணும். கரெக்டுங்களா? அவர் பேசுவதற்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது அவர் பேசுகிற வார்த்தையை நம்ம மதிக்கணும். அவருடைய உணர்வுக்கு நம்ம மதிக்கணும். ஓகேங்களா? மதிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு உதவி செய்கிறதான முன்பு நம்ம வரணும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறோம், இன்னைக்கு நம்ம வந்து யாராச்சும் பேசுறதை நம்ம கேட்குறோமா, இல்லை நம்ம பேசணும் யாராச்சும் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? உதாரணத்துக்கு நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி நினைக்கிறோம், ஒரு பாரத்தை நம்ம சுமக்க கேட்டீங்கன்னா, பாரன்றதை குறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயமா இருக்கும். ஒருவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலான பண ரீதியாக இருக்கும், எந்த விதமாக இருக்கும், மன ரீதியாக எது வேணாலும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பாரத்தை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் முன் வந்திருக்கிறோமா? தனிப்பட்ட விதமாக யாருக்காச்சும் நம்ம போய் நேரத்தை செலவழிச்சிருக்கிறோமா அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்வியோட தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், பாரவங்கள்ட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசினே வச்சுங்க, அவனுடைய வாழ்க்கையை தான் டிஃப்ரெண்ட்டாக மாறின மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் உண்மையாலுமே காணப்படுகிறது. ஒருத்தர் ரொம்ப பாரத்தில் இருக்கிறாரு, ரொம்ப அவரால் மீண்டு வர ஏரியான்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசினே வச்சுங்க, அவர் மனதில் ரொம்ப ஒரு ஆனந்த சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன வர விஷயம். ஆனால் இந்த சின்ன விஷயத்தை இந்த பஸ்கா நாட்கள் நம்ம செய்கிறோமா? இந்த பஸ்கா நாட்களை விடுங்க, நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம முன் வந்திருக்கிறோமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒருவருக்கு செவி கொடுத்து பேசுகிறோமா? ஒருவருக்கு பார்த்துக்கிறோமா? ஒருவருக்கு நம்ம எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறோம்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இந்த துப்புரவு உண்மையோடு இருக்குன்னா நம்ம ஒருவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாரத்தை கண்டிப்பாக நம்ம சுமக்கணும் அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதை நம்ம வச்சுக்கிட்டு மத்திய 16ஆம் அதிகாரம் 26 நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த விஷயத்தில் நம்ம சரியாக செய்யலாம், நம்ம என்ன பண்ணுறோம்னு நம்ம பார்க்கலாம். மத்திய 16:24. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தி கொண்டாலும். மத்திய 16:24 சிஸ்டர். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது இது எல்லாமே, ஒருவர் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்துன்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட எப்போ சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பத்துல இருந்து கடைசி முடிக்குமே சீசர்கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. ஏன், என்ன கான்செப்ட்? ஒரு மனுஷர் எப்போ வந்து ஒரு தன்னை வெறுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேற ஆரம்ப ஸ்டேஜில் அவன் வெறுத்திருப்பான். அப்படியே போக போக என்ன ஆகும்? அவனை நேசிக்கிறதுக்கு உண்டான தன்மையாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசருக்கு இந்த வார்த்தை சொல்லும்போது எப்போ சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கடைசி டைமில் தான் சொல்றாரு. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பண்றாரு? அவன் இன்னும் தன்னைத்தானே நேசிச்சு கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ வேணாலுமே பிசாசான அவனை தூண்டுவான்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்ப ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒருவன் தன்னைத்தானே வெறுக்கின்றது நல்லாவே நம்மளுக்கு வசனம் தெரியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஆயத்தமா இருக்க மாட்டோன்றத பல டைம்களில் உதாரணமாக காணப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட சுயம், இந்த உலக வாழ்வினுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இழுக்கிறது காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் உதாரணம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12 என்ன சொல்லுகிறதுனா, இதுவும் நம்மளுக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப இந்த அழைப்புக்குள்ளாக வந்திருக்கிற நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எதுக்கு அந்த அழைப்புக்குள்ளார வந்தா நம்மளுக்கு என்னதான் வரும்ட்டு. கண்டிப்பா துன்பம் வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் வரும்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு வந்திருக்கிற நம்ம வந்து இந்த அழைப்புக்குள்ளாக தெரிஞ்சு வந்திருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு மனசுல நினைப்போம். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமான்றத ஒரு கேள்வி நம்ம எடுத்துக்கணும். நம்ம உதாரணத்துக்கு அது கிறிஸ்துவின் படி நான் நடக்கிறேன்னு உனக்கு மைண்ட் செட்டப் வந்தாவே நீ என்ன பண்ற? நீ துன்பப்படுற, நீ கஷ்டப்படுறன்னு வேத வசனம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தெரியாத வசனம்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சாலுமே இது நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்?
சிறு அளவு கூட நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னு கேட்டேன், என்ன சொல்கிறோம்? வாழ்க்கையில் எந்த பாடுமே பாடக்கூடாது, வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி நம்ம இருக்கணும், வாழ்க்கையில் நான் என்ன முடிவு பண்ணுறேனோ அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நினச்சா அந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிலை நிற்குமா? நம்மளுடைய வாழ்க்கையின்படி நம்ம நினைக்கிறோமே, நடக்கிறோமே, யோசிக்கிறோமே, திங்கிங் பண்ணுறோமே, அதெல்லாம் நினச்சா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு வந்து நினைக்குமா? இல்லை கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறது நம்ம நினைக்குமா? ஏன்னா இன்னைக்கு அநேக தருணத்தில் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை நம்ம அமையாத காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஏற்புரியதான வாழ்க்கை அமைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி அங்கே ஒரு நிகழ்வை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 31 வசனம். மத்திய 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ம் மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி ம் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஓகே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை வந்து சீஷர்கிட்ட சொல்லும் பொழுது சீஷர்கள்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க எல்லாமே என் நிமித்தம் என்ன பண்ணுவீங்கன்னா இடரல் அடைவீங்கன்னு சொல்லும் பொழுது சீஷர்கள் என்ன சொல்றாங்க? 33ஆம் வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். பேதுரு சொல்லிட்டாரு. என்ன பண்ணாரு? யாரு வேணாலுமே உண்மை விட்டு போயிடலாம், நான் என்ன பண்ண மாட்டேன். இது எல்லாமே இந்த பஸ்கா நிகழ்வுக்கு உண்டான அந்த காரியத்தில் நடக்கிறதான ஒரு விஷயமா தான் வருகிறது நம்ம பார்க்குறோம். எல்லாமே விட்டுட்டாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு பார்க்குறோம். அப்போ பேதுரு தான் சொன்னாரா அப்படின்னா 35 வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அதற்கு பேதுரு, நான் உம்மோடு 34 படிங்க, 34 படிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். போதுங்க சார். இப்போ உதாரணத்துக்கு அங்கே பேதுரு சொல்லும் பொழுது எல்லாருமே இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன்னு சொல்கிறாருல்ல, இது பேதுரு எந்த தன்மையில் பேசுகிறான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? என்ன மனநிலையில் பேசுகிறாரு அப்படின்னு பேசினா என்ன சொல்லலாம்? உண்மையிலுமே அவர் பேசுகிறாரா, இல்லை அவர் முன்னாடி வந்து அந்த ஆர்வத்தில் பேசுவாங்களா, அந்த மாதிரி ஆர்வ கோளாறுல பேசுகிறாரா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு உற்சாகத்தில் பேசுகிறான்னு பார்க்குறோம். ஆனால் அவர் சொல்கிறாருல்ல, அதை சொல்கிறத அவர் கடைபிடிக்கிறாரா இல்லையா? கடைபிடிச்சாரா இல்லையா? ஏன் சொல்லணும்? உதாரணத்துக்கு நம்ம எடுக்கலாம், சீசருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். சீசருடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துலேருந்து அந்த 3.5 வருஷம் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக இருந்தாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கலாம். அவங்க கண்டிப்பாக அந்த பெந்தகோஸ்து நாளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து இது முடிக்குமே பார்க்கும்பொழுது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோடைய சூழ்நிலை தான் அவங்களுக்கு அமைதி வருதுன்னு பார்க்குறோம். அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? அப்போ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு இந்த பெந்தகோஸ்து நாள் முடிக்குமே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாக தான் காணப்படுகிறதுன்னு இப்போ பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை வச்சுட்டு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து சில நாட்களுக்கு வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும்? சிம்பிளாக சொல்லத்தா, அவங்க வாழ்க்கை ஆரம்பத்துலேருந்து அந்த பெந்தகோஸ்து நாள் முடிக்குமே கொஞ்சம் பலவீனமயமாக தான் காணப்பட்டிருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தொடங்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்திருக்கும்? பலவீனமாக தொடங்கப்பட்டுச்சா, பலமாக தொடங்கப்பட்டுச்சா? பலமாக தொடங்கப்பட்டுச்சு. அப்போ ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பலவீனமாய் தொடங்கப்பட்டுச்சு, பலமாய் முடிஞ்சிச்சு. நம்முடைய வாழ்க்கை எப்படி தொடங்குது? பலமாய் தொடங்கப்பட்டுச்சு. எப்படி முடியக்கூடாது? பலவீனமாக முடியக்கூடாதுன்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ சீசர்களுக்கு நம்மளுக்கு இருக்கிறதான ஒரு தன்மை அதுதான் நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறோம், நம்ம ஆதியிலே கொண்ட அன்பையும் விட்டு என்ன ஆகும்? நம்ம என்ன அந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறோமோ அதே நம்ம பல தருணத்தில் நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 33 வசனம். பேதுரு சொன்னதே தான். லூக்கா. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி விட ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். அப்ப எல்லா தருணத்திலையும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இதே விஷயத்தை தான் நம்மளும் என்ன பண்றோம்? உடன்படிக்கைக்கு எப்போ என்ன பண்ணியிருப்போம்? எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்போம். ஆனால் உண்மையிலுமே நம்ம அந்த உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக நடப்போமான்றதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியோட தான். ஏன்னா அவங்க சொன்னாங்க, நம்ம சொல்லியிருப்போம். உண்மையில நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் அப்படி தான் அமையுமான்றது அது ஒரு மன ரீதியாக தான் வந்திருக்கேன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பேதுருட்ட சொல்கிறாரு, நான் எல்லா தருணத்திலும் என்ன பண்ணுறேன்? மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னார். உதாரணத்துக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிடிக்கும்பொழுது அந்த மல்குஸ் என்ற என்ன பண்ணுறாரு? அந்த காதை வெட்டுறாரு. அப்போ அவர் மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாரா இல்லையா? ஆயத்தமாக தானே இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் விட்டுட்டு ஓடி போனார்? கூட்டத்தை பார்த்ததும் பயந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டே பயந்துருக்கணுங்க. அது கிடையாது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட மாட்டாருன்னு தைரியத்தில் இருந்தார். அவர் பிடிக்கப்பட்டதுனால தலைவரே போயிட்டாரு, நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு ஓடிட்டாருன்னு பார்க்குறோம். இது வந்து வேதவசனம் நம்மள சொல்லுது. நம்ம ஒருவரையும் என்ன பண்ணுறோம்னா இழந்து போகாத படிக்கு வருகிறது அப்படின்னு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே தான் அப்போஸ்தலனுடைய மனநிலை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் வந்து அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குது, சம்பூர்ணமாக இருக்குது. நம்மளுடைய ஆரம்ப ஸ்டேஜ் வந்து சம்பூர்ணமாக இருந்து முடிவு அற்பமாக போகாத படிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அங்கே பவுல் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அப்ப பேதுரு சொன்னதே தான் இங்கே என்ன பண்றாரு, பவுல் சொல்லுகிறாரு. என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக நான் என்ன பண்றேன், மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார். அவருடைய செயல் எப்படி இருந்துச்சு, அனுதினமும் அவருடைய என்ன பண்றதுன்னா மாம்சத்தினுடைய செயலை நிஜமாக ஆவிக்குரிதான செயலையும் அழிச்சாரு. லிட்டரலாவுமே சத்தியத்துக்காக அவர் என்ன பண்ணாரு, மரிச்சாருன்னு பார்க்குறோம். சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார். இதே வார்த்தை தான் நம்மளும் சொல்லுகிறோம் இளவேந்த தனத்தில். இது ஏன்னா கேட்டிங்கன்னா இதுதான் துப்புரவு உண்மையான தன்மை. சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாங்க, நேர்மையாக உண்மையாக செஞ்சாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் ஏன்னா நம்ம படிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்திய 26:26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, மத்திய 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சிஸ்டர். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இப்போ முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து அதை கொடுக்குறாருல, அது எப்படி கொடுக்குறாரு, பிட்டு தான் கொடுக்குறாரு. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது, பிட்டு கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இது முன்பே நான் சொன்னது, இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத நிகழ்வுன்னு பார்க்குறோம். ஆசீர்வாத நிகழ்வு சந்தோஷமா துக்கமா, அது சந்தோஷம் தான் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சரீரத்தை கொடுக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறாரு. 27ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்ப 27ஆம் வசனத்துல பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து இது குடிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இது என்ன பண்ணுது, அநேகருக்காக சிந்தப்படுகிற இது என்ன உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறதுன்னு சொல்ல வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சரீரம் கொடுக்கப்படுகிற அந்த தன்மை எப்படி இருக்குது, இந்த சரீரத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை வாங்கி பூசிங்கன்னு சரீரத்தை கொடுக்குறாரு. அந்த சரீரத்தை எப்படி கொடுக்குறாரு, அப்பத்தை எப்படி கொடுக்குறாரு, அப்பத்துன்றதான் சரீரத்தைன்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். இப்போ அவர் அப்பத்தை கொடுக்குறாரு, அந்த அப்பத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு, இப்போ இதே உதாரணத்துக்கு நம்ம அடையாளம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவருடைய சரீரமானவர்னு வச்சுக்கோ. இப்போ சரீரமானவர்கள் நம்ம வந்து பிறருக்கு நம்ம கொடுக்கும்பொழுது நம்ம எப்படி கொடுக்கணும், புரியுதுங்களா, சொல்றது புரியுதானே? ஏன்னா இப்போ அவர் சரீரத்தை நம்ம உண்ணுகிறோம். அவர் சரீரத்தை நம்ம உண்ணும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவராக மாறுறோம், அவருடைய சரீரமாகவே மாறுறோம். அப்பத்துல மாறுறோம், வாழ்க்கையில மாறுறான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அப்ப அவர் சரீரமாக மாறுறோம். அப்ப அவர் சரீரமாக அந்த சரீரத்தை அவர் கொடுக்கும்பொழுது என்ன பண்ணி கொடுக்குறாரு, ஆசீர்வதித்து கொடுக்குறான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளை கொடுக்கும்பொழுது நம்ம எப்படி கொடுக்குறோம், ஏன்னா உதாரணத்துக்கு அவர் மத்தியில் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அது சொல்றாரு. மத்திய 5:44. ஒருத்தர் ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுத்துங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஓகேங்க. இப்போ நம்ம சரீரங்களை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குன்னு சொல்ல வரதில்ல. இப்போ அதான் சொல்றாரு. இப்போ அவர் ஒரு சரீரத்தை நம்ம கொடுக்குறாரு. அந்த சரீரத்தை கொடுக்கும்போது அதை ஆசீர்வதிச்சு கொடுக்குறான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ நம்மளும் நம்மளுடைய சரீரத்தை நம்ம கொடுக்குறோம்ல, ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சரீர ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குன்னு சொல்றாரு. அது தேவனை கொடுக்குன்றாரு. இப்போ தேவன் நம்ம கொடுக்குன்னா நம்ம எப்படிப்பட்டவனா இருக்கிறோம், ஏன்னா இந்த இடத்துல மத்திய 5:44 சொல்லுது, சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வாதிங்கன்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், ரோமரில் ஒரு வசனம் வரும், 12ஆம் அதிகாரம் தான் தெரியல, சரியில்ல 12:2ன்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, உங்கள் துன்பப்படுத்துறலை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளை தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நோக்கமே பார்த்தீங்கன்னா
நம்ம ஆசீர்வாதத்தை தருவதற்காக பிறந்தவர்கள். புரியுதுங்களா? சபிக்கிறதுக்கு ஒருபோதுமே. ஆனா உண்மையிலுமே நம்ம சபிக்கிறோமா? உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம நாவினால சபிக்காம இருக்கலாம், ஒரு நாள் செயல்ல, சிந்தனையில. ஏன்னா வசனம் ஒரு இடத்துல வருது, பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான்னு வருது. இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம மைண்ட் செட் நினைச்சிட்டாவே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அதுல என்ன ஆகும்? ஏன்னா நம்ம சொல்றோம் ஆசீர்வதிக்கு கிறிஸ்து நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நோக்கமே என்ன கேட்டீங்கன்னா, ஆசீர்வதிக்கிறதுக்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன் நம்ம. ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கு? நம்ம ஆசீர்வதிக்கிறமா இருக்கிறோமா, சபிக்கிறவர்களா காணப்படுகிறோமா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். இது ஏன் சொல்லணும்னா, அடுத்த விஷயத்த பார்க்கும் பொழுது இந்த பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ண, இந்த பாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி இது என்ன பண்ணீங்கன்னா பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இது ஏன் சிம்பிளா உங்களை சொல்ல போனதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவருடைய சரீரமா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற பாத்திரமா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்க வேணும்னு சொல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும். புரியுதுங்களா? இதுதான் சிம்பிள் ஒரு அடையாளமா நம்ம சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா அந்த அவர் பாத்திரமா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? சிலுவையின் மரண பரியந்தம் முடிக்க என்ன பண்ணாரு? அவர் ரத்த மாத்திரங்கள் அதை படிக்கி அவர் முழுவதுமே அவருடைய நாவினாலேருந்து என்ன பண்ணாரு? சம்பூர்ணமா மன்னிச்சாரு. அதான் சிலுவையில இருந்து இவங்க பண்றது என்னன்னு அறியேன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம சொல்றதை இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கேட்கலாமே நம்ம மன்னிக்கிறோமா? முகம் கொடுத்து பேசுறோமா? கோபிக்காம இருக்கிறோமா? எந்த மனநிலையோட இருக்கிறோம்? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் காணப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உதாரணம் சொல்றோம், நம்ம ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். நம்ம ஒருவேளை நம்மளுடைய சரீரத்தை கண்டிப்பா ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம்னு சொன்னா, நம்ம மற்றவங்களை என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆசீர்வாத கேட்புரி தானே வாழ்க்கையை வரணும்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பாத்திரமா நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பா மன்னிச்சு ஆகணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. அதுதான் துப்புரவு உண்மையினோட இந்த பண்டிகை. புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டா வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 11:28 புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் 1 கொரிந்தியர் 11:28 சிஸ்டர். 11:28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்ப அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நம்ம பானம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? முக்கியமா செய்ய வேண்டியது என்ன பண்ணோம்? சோதி தறியணும். யாரை சோதிக்கணும்? நம்ம மட்டும்தான் சோதிக்கணும். நம்ம யாரை சோதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை தரத்துல நம்ம என்ன சோதிப்போம்னு கேட்டீங்கன்னா, நம்மளை தவிர்த்து நம்ம மற்றவங்களை யாரையா சோதிக்கிறோமா? ஏன்னா உதாரணத்துக்கு நான் பலவீனமா போவதுக்கு முக்காவாசி காரணம் இல்லை, எல்லா காரணமே யார் தான் காரணம்? நான் மட்டுமே காரணம். அதுக்கு வேற யாராச்சும் காரணம் நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் சத்தியத்துக்குரியனா நடக்கல, அதுக்கு யார் காரணம்? ஒருவேளை சொல்லலாம் வீட்டார் சத்துருக்கள் இது எப்படி வேணாலும் உங்களுக்கு வரலாம். அது ஆன்மீக வீட்டாராக இருக்கலாம், எப்படி இருக்கலாம், லிட்டலான வீட்டாக இருக்கலாம், உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உதாரணத்துக்கு நான் சத்தியத்துக்கு சரியா நடக்கலன்னா அதுக்கு காரணம் யாரு? நான் மட்டும்தான். அப்ப நம்ம யாரை சோதிக்கணும்? நான் என்ன மட்டும்தான் சோதிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த பஸ்கானில் நான் என்ன மட்டும்தான் சோதிக்கணும். நான் எப்படிப்பட்டவன காணப்படுகிறேன்? நான் எப்படிப்பட்ட உதாரணத்துக்கு எதிர்மறையானவங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம சத்தியத்துக்கு படி நடக்காத படிக்கு சாத்தான என்ன பண்றாரு? யார் மூலியமானாலும் தூண்டுவான். அவனுடைய கான்செப்டே ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியக்கூடாது, அறிந்து என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்தமாக ஆகக்கூடாது, தேவனை விட்டு விலகன்றத அவனுக்கு கான்செப்ட். அது எப்படி வேணாலும் அவன் இருப்பான். இப்போ கடவுளுடைய செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த செயலை செய்யாத படிக்கு எப்படி வேணாலும் தடை பண்ணுவோம். அதுவேளை அந்த தடை காணப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம அந்த செயலை என்ன பண்ணணும்னா பரிசோதிக்கணும். உதாரணத்துக்கு இந்த பஸ்கா நிகழ்வுக்கு நான் எண்ணெய் மட்டும் தான் நான் ஆராய்ச்சி பார்க்கணும். அப்ப அந்த எண்ணெய் மட்டுமே ஆராய்ச்சி பார்த்து நான் என்ன பண்ணணும்? இந்த அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதிலே 31 சிஸ்டர். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நம்மள நாமளே நிதானிக்கணும். நம்ம பல நேரத்தில் நம்மளை மட்டுமே நிதானிச்சோம்னா வேலையை நம்ம முடிஞ்சு போயிடும். நம்மளை நம்பள மட்டுமே நம்ம சரிப்படுத்திட்டோம்னா பல தருணத்தில் என்ன பண்ணுறோம்? எல்லா கான்செப்டும் முடிஞ்சு போயிடும். நம்மள மாற்றமே குற்றவாளியாக நம்ம தீர்த்து நம்மளை மாற்றமே நம்ம சரி பண்ணி தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கண்டிப்பா கோபிச்சு கொள்ள மாட்டோம். புரியுதுங்களா? கண்டிப்பா கோபிச்சுக்க மாட்டோம், முகம் கொடுத்து பேசாம போக மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அப்ப நம்மளே நிதானிக்கணும். நம்மளே என்ன நினைக்கிட்டோம்னா எல்லாமே ஒட்டுக்கா அப்படி கிடையாது. முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தன்னைத்தானே நிதானிக்கணும். நிதானிச்சு அறிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாத்திரத்தில் நம்ம துப்புரவு உண்மையாக நம்ம வருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம குறித்து பார்க்கலாம். அதிலே 1 கொரிந்தியர் 5:6 நம்ம படிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்ப கொஞ்சம் விஷயம் தான், சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? பெருசா அந்த பாவத்தினுடைய தன்மைகள் கொண்டாக நம்ம கொண்டு போகணும் பார்க்குறோம். கொஞ்சம் கண்டிப்பாகவே
நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காத படிக்க நம்ம ஒருத்தருக்கு மன்னிக்காத நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கா, கண்டிப்பாக நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இந்த இந்த ராபோஜனத்தை நம்ம புசிக்கிறோம்னு சொன்னாவே நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை மன்னிக்கணும். அதை மனசார மன்னிக்கிறன்றதா ஒரு நம்ம மற்றவங்க மன்னிக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்குள்ளாக என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? பாவம் இருக்குது. நம்மளுக்குள்ளாக என்ன இருக்குன்னு அர்த்தம்? புளித்தம் வரும். நம்மளுக்குள்ளார என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேன்மை இருக்குதுன்னு தான் அர்த்தம், பெருமை இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம மற்ற மன்னிக்கலாம் என்ன பண்ணுறோம்? எவ்வளோ விஷயத்த வந்து தூக்கி சிலுவையில் தொங்கோட்டவரே என்ன பண்ணுறாங்கன்னா மன்னிக்கிறாரு. நம்ம ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்கணும். ஸோ அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு சிலர் வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். சங்கீதம் 57:7 படிக்கலாம். 57:7 சார். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப முன்பு பார்த்தது எல்லா விஷயத்துக்காகவும் நம்மளுடைய மனநல ஆயத்தமா காணப்படுகிறதா, அவரை பாடி நம்ம கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறதான்ட்டு அதுலயே சங்கீதம் 5:3, ஒருத்தர் 1 பேதுரு 3:15 சங்கீதம் 5:3, 1 பேதுரு 3:15. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்ப கண்டிப்பா ஆயத்தமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்துல இருந்து எப்பொழுதுமே காத்திருக்கிற தன்மையே மாறணும். இது எல்லாத்துலயுமே எல்லாமே பலவீனமாய் காணப்படுகலாம். ஆனா உண்மையிலுமே அது பின்வரும் நாட்கள் நம்ம உண்மையில சொன்னா நம்மளுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? சந்தோஷம் நல்லா இருந்துச்சு. ஆனா முடிவு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளே தான் சோதிக்கணும். யாரையும் பார்க்க தேவையில்லை. அப்ப முன்பு வந்து நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்துல இருந்து காத்திருக்கிறோம். பின்பு நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுறது எல்லாமே உதாரணத்துக்கு என்னை முதல் கொண்டு தான் சொல்றேன். ஓகேங்களா? அதுல நம்ம 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப கடவுள் உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. அந்த கடவுள் உங்களுடைய இருதயத்தில் நீங்க பரிசுத்தம் பண்ண வேணும்னா நீங்க கேட்கிற யாருக்கு எப்படி இருக்கணும்? கேட்கிற யாருக்கு எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் சாந்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில பண்றோமா? உதாரணத்துக்கு ஒரு சகோதரி யாராச்சும் பார்த்தோமா ஃபர்ஸ்ட் நம்ம வணக்க வைக்கிறோமா? ஃபர்ஸ்ட் பார்க்குறோமா? எப்படி இருக்கிறோம்? ஏன்னா இன்னைக்கு இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருங்கன்னு வசனம் சொல்லுகிறது. ஒரு சாந்த நம்மள்ட்ட காணப்படுது. ஏன்னா எல்லாத்துலேயுமே சாந்த காணப்படுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? எல்லா பிரச்சனையுமே டோட்டலாக சாந்த நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா நம்ம யாரும் எப்படி பார்ப்போம்? எல்லா மனநிலோட எப்படி பார்ப்போம்? நான் பலவீனமானவர்கள், அவர் பலவீனமானவர் தான் அந்த உணர்வோடு நம்ம ஆனால் நம்மளோட சாந்தம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சாந்த உத்தரோட வழக்கு சொல்ல எப்போ ஆயத்தமாக இருக்கு? இதுக்கெல்லாம் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருங்க. தீத்து 3:1. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் 3:1 சார். 3:1 சார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். அப்ப துரைத்தனங்கள் நீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து நீங்க எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இவனுக்குள் வாழுகிறார், கிறிஸ்து இவருக்குள் வாழுகிறான்ற அந்த நற்கிரிகளை என்ன பண்ணணும்? காட்டணும். அதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்து சகல விதமான நற்கிரியைகளுக்கு ஆயத்தமா இருங்கள் அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே இந்த விஷயத்தெல்லாம் குறித்து பார்க்கும்போது நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 16:13 சொல்லுகிறது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். மத்திய 11:10 மட்டும் படிக்கலாம். மத்திய 11:10. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். இந்த வசனத்தினோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகர் இருக்கிறாரு, அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுதுன்னு சொல்றாருல்ல. இப்போ இந்த பேர் வந்து யோவான் ஸ்நானகருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது அவர் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விஷயம் சீசனில் கொடுக்கப்படலையா? புரியுதுங்களா? இப்போ வழியை ஆயத்தம் பண்ண வேண்டிய வேலையை வந்து ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் யாரு? யோவான் ஸ்நானகன். இப்போ அந்த வேலை நம்மளுக்கு காணப்படுகிறதா இல்லையா?
காணப்படுகிறதா இல்லையா? நம்மளும் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறோமா? நம்மளுக்கு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறோமா, இல்லை நம்மளுக்கு நம்ம வழி ஆயத்தம் பண்ணுகிறோமான ஒரு கேள்வி. ஏன்னா யோவான் ஸ்நானகர் ஆரம்பிச்சாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியை நடந்துட்டு போனார். சீசர்கள் என்ன பண்ணாரு? ஏன்னா உதாரணத்துக்கு மத்திய 22:4 குறித்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு விருந்து உண்மை குறித்து சொல்லும்பொழுது அங்கே என்ன பண்ணுறாரு? படிச்சிடலாம், ஒரே வசனத்தை மட்டும் படிச்சிடலாம். மத்திய 22:4. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்ப எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. எது ஆயத்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுள் மூலியமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த விருந்து ஆயத்தமா இருக்கிறது. ஆனா அந்த விருந்து கொண்டுக்கிறத விருந்தாளிகள் ஆயத்தமா இருக்கிறாங்களா? உதாரணத்துக்கு எடுக்கலாம், விருந்து ஆயத்தம், விருந்து கொடுக்க சொன்ன சீசர்ல கூட சில ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்க? சரி ஆயத்தமா இருந்தாங்களா? வேலைவனமா காணப்பட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது விருந்து ஆயத்தமா இருக்கிறது, விருந்து கொடுக்க சொன்னவங்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் வேலைவனம் இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா விருந்தாளிகள் ஆயத்தமா இருக்கிறாங்களா? இதே தான் கேள்வி நம்மளுக்கு. இப்போ விருந்து ஆயத்தம், விருந்து இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, விருந்து கொடுக்குறோம்ல, இப்போ நம்ம கொடுக்குற நம்ம பெற்றுக்கொள்கிற நாம இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம பொசிஷன்ல இருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற நம்ம ரெண்டு இடத்துலையுமே ஆயத்தமா இருக்கிறோமா? விருந்து கொடுப்பதுக்கு சரியான ஆயத்தமா இருக்கிறோமா? விருந்தாளிகள் அந்த விருந்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? புரியுதுங்களா? இப்போ நம்ம எதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? ஏன்னா இந்த ஆயத்தெல்லாம் இருந்தால் தான் நமக்கு என்ன பண்றோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுன்னு சொல்றல, அந்த வழியில் நடக்கும்போது நம்மள என்ன பண்றோம்? மற்றவங்களை ஆயத்தப்படுத்துறோம், மற்றவங்களை ஆதாயமும் படுத்துறோம். மற்றவங்களை ஆதாயப்படுத்துறோமா, இல்லை நாமளே ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியோட நம்ம நிற்கணும். ஏன்னா இந்த ஆயத்தப்படுத்துன்ற விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விருந்தாளிகள் பிறருக்கு மாத்திரம் அடையாத படிக்கு மத்திய 24:44 சொல்லுகிறது, நீங்க நினையாத நாளைகளே மனுஷகுமார் வருவார், அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருங்கன்றார். யாருக்கு சொன்னாரு? சீசர்களை எப்ப வேணாலும் யூதாஸ் காரியத்தை போல இழுவறதுக்கு வாய்ப்பு அமைன்றதுனால என்ன பண்றாரு? அவர் இரண்டாவது வருகை மட்டும் இல்லாத படிக்கு எல்லாத்தையுமே என்ன சொல்றாரு? கண்டிப்பா நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டியது உங்க கடமையா இருக்குது அப்படின்னு வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21:31 மட்டும் முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 21:31. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம உலக பிரகாரமான எந்த விஷயத்துக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமோ அதெல்லாம் ஆயத்தமா இருந்தாலும், உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போன முன்னாடி சொல்ல போன என்ன பண்றது, நம்மளுடைய சித்தத்தை செஞ்சா அது நிலை நிற்குமா? அது கண்டிப்பா நிலை நிற்காது. ஆனா கடவுளுடைய விஷயத்துக்கு ஜெயமா ஆயத்தமா இருந்தா தான் நம்மளுக்கு என்ன வரும்? நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டியதுக்கு ஆயத்தமா இல்லாத வேண்டியதுக்கு நம்ம ஆயத்தமா இருந்தா நம்மளுக்கு என்ன முடிவு? அது ஜெயமா முடியுமா இல்ல தோல்வியா முடியுமா? அது கண்டிப்பா தோல்வியே தான் முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம என்னதான் உலக பிரகாரத்துக்கு நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயத்த பண்ணாலுமே அதனுடைய முடிவு என்ன ஆகும்? ஏன்னா வசனம் சொல்லப்படுது, மத்திய 25 வசனம் சொல்லுகிறதுல எப்படி சொல்றதுன்னா, வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்காந்துருக்கிற அந்த செம்மறியாடுகளை குறித்து பேசுவார். அப்ப முக்கியமா சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு நீங்க துப்புரவு உண்மையா இருக்குன்னு சொன்னா, நீங்க அதாவது என்ன எடுத்தீங்கன்னா, அந்த சிறியவர்களுக்கு ஒருவர்களுக்கு என்ன செய்றீங்களோ அதை எனக்கு செய்றீங்க. அப்ப கண்டிப்பா நம்ம மற்றவங்களை நேசிக்காம, மற்ற இடத்துல அன்பு கூறாம, மற்றவங்கள்ட்ட பொய் சொல்லிட்டு உண்மையை சொல்லாம நம்ம இருந்தால் நம்ம எப்படி இருப்பப்பட்டவர்களா இருக்க மாட்டோம். கண்டிப்பா துப்புரவும் இருக்க மாட்டோம், உண்மையும் இருக்க மாட்டோம், நம்ம நேர்மையும் இருக்க மாட்டோம். அப்ப சொல்லப்படுகிற விஷயம் நினைச்சிட்டுனா, அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுது அது எனக்கே செய்றீங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ண, அவர்களுக்கு தேவைப்படுது நான் வஸ்திரம் கொடுத்தீங்க, தாகத்தை தீர்த்தீங்க, இது எல்லாமே பண்றான்னு கேட்டு, அப்ப கண்டிப்பா நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்குன்னா, நம்ம காணாத தேவன்கிட்ட உண்மையா இருக்கிறதோட கண்ட சாகியத்துல என்ன பண்ணும்? நீங்க இங்க உண்மையா இருந்தா அங்க என்ன ஆகும்? அங்க அங்க உண்மையா இருந்துட்டு இங்க நான் உண்மை இல்லைன்னா என்னுடைய மனசுல என்ன ஆகும்? அப்ப கண்டிப்பா நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஆயத்தமா இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த வலது பக்கத்தில் உள்ள தன்மையோட நம்ம மாறணும். உலகப்பிரதமான ஆயத்தமாக தான் நம்ம என்ன பண்றோம்? பிசாசுக்காகவும் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியில் என்ன பண்ணுவாரு? சொல்ல போடுறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ மேற்சொல்ல இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வச்சுக்கொண்டு நம்ம எந்த விஷயத்தில் நம்ம ஆயத்தமாக இருக்கிறன்றது நம்மளே ஆராய்ந்து அறிந்து பரிசோதித்து கடவுளுக்கு எப்படிதான வாழ்க்கை அமைய பிதாவாகிய கடவுள் நம்மளுக்கு வழி நடத்துவாராக. ஆமென்.